ஹீரோ நின்னுட்டு இருப்பான் பாருங்க, பயங்கரமா இருக்கும். அவனை சுத்தி அப்படியே அந்த சேடோ ஆறா சுத்திக்கிட்டே இருக்கும் பாருங்க. இங்க இவனோ டிராகன் மனா இருக்கும், அந்த டிராகன் எல்லாம் எரிச்சு கொன்றுவான். பாதி உடம்பு இருக்காது அந்த டிராகன் ஷேடோஸுக்கெல்லாம். இவன் அந்த டிராகன் மொனார்க்க வாயில நெருப்போட பயங்கரமா நின்றுட்டு இருப்பான். அடுத்து அந்த டிராகன் மொனார்க்கு சொல்லுவான் பாருங்க, டேய் நீ என்னடா செய்யற, இந்த மாதிரி லோ ரேங்க் டிராகன்ஸ் எல்லாம் வந்து என்ன செய்ய முடியும், நீ என்ன பைத்தியமா, நான் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டிராகன் தெரியுமாடா உனக்கு, பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்காதா, ஏதாவது வேற ஏதாவது என்னடா அது, டேய் என்னடா பண்ற அப்படின்னு வாய பொழுது பாத்துட்டு இருப்பான். அவன் பேடு பாத்துட்டே சொல்லுவான் பாருங்க, எப்படி அது சாத்தியம், மொத்த இருளோட சக்தி அவங்கிட்ட போகுது, இதுக்கு வாய்ப்பே இல்லையே, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பேடு பாத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, இந்த உலகத்துல இருக்க மொத்த இரு சக்தி எனக்குள்ள கொண்டு வந்து ஒரு ஆர்ம செஞ்சு உன்னை செதிலா வெட்டி உன்னோட அந்த டிராகன் கறி எந்த டேஸ்ட்ல இருக்க போது நான் பார்க்க போறேன்டா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோட கண்ணை காட்டுவாங்க பாருங்க. சும்மா வேற லெவல்ல பயங்கரமா இருக்கும். அப்படி நம்ம ஹீரோவை சுத்தி ஆறா பயங்கரமா சுத்தி சுத்தி அடிக்க இவன் டிராகனோ நாய்க்குட்டி மாதிரி ஏன்னு பாத்துட்டு இருப்பான். அப்ப அந்த டிராகன் மோனார்க் சொல்லுவான் பாருங்க, எப்படிரா இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, அந்த ஒரிஜினல் ஷேடோ மோனார்க்கால கூட இதெல்லாம் பண்ண முடியாது, ஆனா அவன் பிறக்கும் போதே பிராக்மெண்ட் ஆஃப் பிரில்லியன் லைட், இவன் ஒரு சாதாரண மனுஷன், இவனால எப்படிரா மொத்த டெத்தோட பவர் இவனுக்குள்ள கொண்டு வர முடியுது, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. இவனோட பவரை பார்க்கும்போது அந்த ஒரிஜினல் ஷேடோ மோனார்க்கோட பவரை விட இவனோட பவர் ரொம்பவே அதிகமா இருக்குது, அதனாலதான் இவனை சூஸ் பண்ணானா அந்த ஆஸ்மானு தெரியுது, இவனை பார்த்தாலே தெரியுது, இவன் வாழும் போதே சாவ பாத்துக்கிட்டே தான் இருந்திருக்கான், அதனாலதான் உலகத்தில் இருக்க மொத்த டெத்தோட பவர் இவனால ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியுது. இந்த மாதிரி வாழும் போதே சாவ அடிக்கடி பார்த்துட்டு வந்தவனை தோக்கடிக்கிறது ரொம்பவே கஷ்டம், அதனால இவனை நான் எவ்வளவு சீக்கிரமா கொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா கொல்லணும், இல்லனா எனக்கே ரொம்ப ஆபத்தாயிரும், இவன் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டே இருக்கான், இது இப்படி நடக்கவே கூடாது. சே அப்படி அந்த டிராகன் மோனார்க்கு கடுப்பாக இங்க நம்ம ஹீரோவா காட்டுவாங்க பாருங்க, சும்மா பயங்கரமா இருக்கும், பாக்குறதுக்கே வேற லெவல் மாஸ் ஆயிடுவாரு. நம்ம ஹீரோ ஒரிஜினல் ஷேடோ மோனார்க் ஆஸ்மானை விட ரொம்ப பயங்கரமா இருப்பாரு, பாக்குறதுக்கே சும்மா கெத்தா நிப்பாருங்க மனுஷன், பாக்குறதுக்கே சும்மா பங்கமா இருக்கும். அடுத்து நம்ம ஹீரோ சொல்லுவாரு பாருங்க, இதுதான் ஒரிஜினல் ஷேடோ மோனார்க் ஆஸ்மான் எனக்காக விட்டு சென்ற பவர்டா, இந்த பவர் என்னோட உடம்பு முழுக்க பரவிக்கிட்டே இருக்கு, இதுக்கு ஒரு முடிவே கிடையாது, இதோட பவரை யாராலையுமே தடுக்க முடியாதுடா, நான் தான் சங் ஜின் வூ ஷேடோ மோனார்க் கிங் ஆஃப் டெத் அப்படி சொல்லுவாரு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும் பாக்குறதுக்கு. அத பாத்துட்டு அந்த டிராகன் மோனார்க்கு பயந்துருவான். அப்புறம் அந்த டிராகன் மோனார்க் சொல்லுவான் பாருங்க, ஐயோ இதை நான் விடக்கூடாது, இது ரொம்ப டேஞ்சர், அவன் விட்டா என்னைய சோழி முடிச்சிருவான், இவனை நான் இப்பயே கொண்டாகணும், என்னோட ஒட்டு மொத்த ஃபயரையும் ஒரே அடியில் அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஃபயரையும் அப்படியே வாயில பொழந்துகிட்டு விடுவான் பாருங்க.